பாளையங்கோட்டை ஜெயந்திரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கல்விக் கூடங்களில் கம்பர் என்ற தலைப்பில் மாநில அளவிலான தென்மண்டல காலிறுதி பேச்சுப் போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்கள் விவரமும் அறிவிக்கப்பட்டது. கம்பர் 2026 மாநில அளவில் பேச்சுப் போட்டிகள் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வழிகாட்டுதலில் பாளையங்கோட்டை மகாராஜ் நகர் ஜெயந்திரா பள்ளியில் நடைபெற்றது. நெல்லை மண்டலத்திற்கான காலிறுதி பேச்சுப் போட்டி கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் மற்றும் எம்பெரும் தெய்வம் ஐயா என்ற தலைப்புகளில் நடைபெற்றது. மண்டல அளவில் சுமார் 45 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளரும் கல்விக்கூடங்களின் கம்பர் 2026 அமைப்பின் மாநில செயற்குழு உறுப்பினருமான ஜெயந்திரன் மணி வரவேற்றார். நெல்லை மாவட்ட கம்பன் கழக முன்னாள் செயலாளர் பேராசிரியர் சத்தியமூர்த்தி பங்கேற்று ராமாயணத்தின் சிறப்புகளை இசையுடன் பாடல் மூலம் விளக்கினார். நெல்லை சதகத்துல்லா கல்லூரி பேராசிரியர்கள் பொன்சக்தி கலா, ஆமினா பானு, ஆசிரியர் விஜயலட்சுமி ஆகியோர் நடுவர்களாக இருந்து முதல் 2ஆம் இடம் பிடித்த பேச்சாளர்களை தேர்வு செய்தனர். சென்னை சாஸ்திரா பல்கலைக்கழக இயக்குநரும் கல்விக்கூடங்களில் கம்பர் போட்டிகளில் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் சுதா சேஷையன் காணொலி காட்சி மூலம் வாழ்த்துரை வழங்கி ராமாயண காவியத்தின் நன்மைகளை விளக்கி பேசினார். இனி வரும் தலைமுறை தலைசிறந்து விளங்க ராமாயண கதாபாத்திரங்கள் பெரிதும் உதவும் என்றார். காலிறுதிப் போட்டிகளில் சங்கரன்கோவில் வையாபுரி வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மாணவி மதி வர்ஷிகா, மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயந்திரா வெள்ளிவிழா மேல்நிலைப்பள்ளி மாணவி தாரணி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் மலையடிக்குறிச்சி கான்கார்டியா மேல்நிலை CSE பள்ளி மாணவி தர்ஷனா, சோனாமலை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி சாலிஷா, மகாராஜ நகர் ஜெயந்திரா மேல்நிலைப்பள்ளி மாணவி தர்ஷனா ஆகியோர் சிறப்பு பரிசுகள் தேர்வு செய்யப்பட்டனர். போட்டியில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஜனவரி மாதம் சென்னை சாஸ்திர பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறும் அரையிறுதி சுற்றுப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இறுதி சுற்றுப் போட்டி சென்னை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. போட்டி ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் ஜெயந்திரன் மணி, சதகத்துல்லா கல்லூரி தமிழ்துறை தலைவர் சவுந்தர மகாதேவன், பள்ளி முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயந்திரன் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.